வணக்கம். என்னுடைய பெயர் தீபா. தமிழாய்வுத்துறை பிஷப் ஈவர் கல்லூரி. நான் இப்போது பாடத்திற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு மீனாட்சி கவிஞரின் நூல்களும் படைப்புகளும். இந்த கவிதை என்று பார்க்கின்ற பொழுது சமகால மக்களுடைய வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு பல்வேறு நூல்களை பல்வேறு கவிஞர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த வரிசையில் நாம் இப்போது பார்க்க இருப்பது மீனாட்சியினுடைய கவிதை நூல்களை பற்றி நாம் பார்ப்போம். மக்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற ஏக்கங்கள், துக்கங்கள், கவலைகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் வெற்றி தோல்விகளை பற்றிய பல்வேறு கருத்துக்களை இந்த நூல்களை அவர் எழுதி வெளியிட்டுள்ளார். இப்போது அவரை பற்றிய ஒரு சிறு தொகுப்பினை நாம் காணலாம். அவர் பிறந்த ஊர் திருவாரூர். அவருடைய பெற்றோர் மதுரம் மற்றும் ராமச்சந்திரன் ஆவார். இவருடைய சிறப்பு பெயர் என்று பார்க்கின்ற பொழுது ராமச்சந்திரன் மற்றும் மீனாட்சி என்று இலக்கிய ஆய்வாளர் கூறுகின்றார்கள். மேலும் அவரது கவிதை நூல்கள் என்று பார்க்கின்ற பொழுது நெருஞ்சி முள் என்ற நூல் 1970 சுடுபூக்கள் 1978 தீபாவளி பகல் 1983 மறுபயணம் இருமொழி ஆரோவில் 1998 என்ற ஆண்டிலும், மீனாட்சி கவிதைகள் தொகுப்பு 2002 வசனப்புல் என்னும் நூல் 2006 உதயநகரில் இருந்து என்ற நூல் அதே வருடம் 2006 கொடிவிளக்கு என்னும் நூல் 2009 செம்மடல் என்ற நூல் 2012 அவர் எழுதியுள்ளார். மேலும் ஓவியா என்ற நூல் 2009 இந்திய பெண் கவிகள் பேசுகிறார்கள் என்ற நூலும், சீட்ஸ் பிரான்ஸ் டோட் அண்ட் ட்ரீம் என்ற நூலும் அவர் எழுதியுள்ளார். அடுத்தது கவிதை தொகுப்பு நூல் என்று பார்க்கின்ற பொழுது பறத்தல், அதன் சுதந்திரம், கொங்குதேர் வாழ்க்கை, சிற்றக்கல், இணைய பேராசிரியராக இருந்து அவர் எழுதிய நூல் மகாகவி பாரதியார் கவிதைகளில் புதுச்சேரி 2006 அரவிந்தர் போற்றிய அருந்தமிழ் சான்றோர் என்ற நூல் 2007 அவர் எழுதியுள்ளார். பிறமொழி தொகுப்பு என்று நாம் பார்க்கின்ற பொழுது த பென்குயின் நியூ ரைட்டிங் இன் இந்தியா, த ஆக்ஸ்போர்ட் ஆந்தாலஜி ஆஃப் மாடர்ன் இந்தியன் பயிட்ரி, வேர்ல்டு பயிட்ரி அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் வேர்ஸ் ஃப்ரம் ஆன்டிக்வைட்டி டு அவர் டைம் என்ற நூலையும் அவர் எழுதியிருக்கின்றார். அடுத்தது அவருடைய ஆய்வு நூல் என்று நாம் பார்க்கின்ற பொழுது பல்வேறு நூல்களை எழுதியிருக்கின்றார். அவற்றில் சில நூல்களை நான் குறிப்பிட்டுள்ளேன். யுனெஸ்கோவின் பங்களிப்போடு தமிழ் மரபு, கலாச்சாரம், மரபு மற்றும் மொழி பாதுகாப்பு ஆய்வுகளில் இளைஞர்களுக்கு நெறியாளராக இருந்து பணியாற்றியதோடு மட்டுமல்லாமல் அது தொடர்பான பின்வரும் பொருண்மையின் கீழ் நூல்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார். அருகி வரும் நாட்டு வண்டி மற்றும் சிறுபாணன் சென்ற பெருவழி, மொழி வளம் பெற தமிழ் ஆங்கிலம் கவிதைகள், பனைமரமும் நாட்டுப்புற மக்களும், தமிழக மகளிரின் கலைகளில் ஒன்றான கோலக்கலை பற்றிய ஆய்வையும், தமிழ் கடித இலக்கியம் என்ற நூலையும், புனித சமையல் என்ற நூலையும் அவர் எழுதியிருக்கின்றார். அவர் பெற்றிருக்கின்ற விருதுகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். அவற்றினை பற்றி நாம் இப்போது காணலாம். கோவை பூசாக்கோ நாவலர் மன்றத்தின் சிறந்த கல்லூரி பேச்சாளருக்கான விருதினை 1964 தங்கப் பதக்கத்தினை பெற்றிருக்கின்றார். சிறந்த கிராமப்புற இளைஞர் பணிக்கான ஜெர்மன் டாக்டர் அவார்டு என்ற ஒரு விருதினை 1978 பெற்றிருக்கின்றார். சென்னை சுந்தர்ராஜ் அறக்கட்டளை சிறந்த பல்நோக்கு கல்வி சிந்தனையாளராக விருதினை பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 1999 ஆண்டு கோவை அமரர் கவிஞர் தேவமகள் அறக்கட்டளை 1ஆம் ஆண்டு சிறப்பு பொற்கிளியும் பாராட்டையும் பெற்றிருக்கின்றார். 2005 ஆண்டு கவிஞர் சிற்பி இலக்கிய விருதினையும், 2007 ஆண்டு 22 புதுச்சேரி கவிஞர் கல்லாடனார் இலக்கிய விருதினையும் அவர் பெற்றிருக்கின்றார். அடுத்ததாக உதயநகரிலிருந்து என்ற நூலுக்காக தமிழக அரசின் 2006 ஆண்டு சிறந்த புது கவிதை நூலுக்கான பரிசையும் அவர் பெற்றிருக்கின்றார். திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது 2007 புதுவை பாரதி விருது 2010 கவிக்கோ விருது 2010 கவிக்கோ அப்துல் ரகுமான் அறக்கட்டளை சென்னையிலும் அவர் பெற்றிருக்கின்றார். அதாவது கவிக்கோ அப்துல் ரகுமான் அறக்கட்டளை இருந்து கவிக்கோ விருது 2010 அவர் பெற்றிருக்கின்றார். தமிழக அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் 2013 ஆண்டிற்கான சிறந்த நூல் விருதினையும் அவர் பெற்றிருக்கின்றார். ஸ்ரீ புது மகரிஷி அறக்கட்டளை வழங்கிய சித்த மருத்துவ சேவை செம்மல் விருதினையும் அவர் பெற்றிருக்கின்றார். ஆரோவில் 2006 ஆண்டு தொடங்கி ஆண்டுதோறும் ஆரோவில் இருந்து குழந்தைகளுக்கான புத்தக திருவிழா ஒன்றினை நடத்தியுள்ளார்.
2007ஆம் ஆண்டு டிசம்பர் 7, 8 ஆகிய நாட்கள் பாரதி 2025 விழா நிறைவு நடத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாரதி விழா வாழ்வியல் பயிலரங்கினையும் தமிழின் ஓர் உலக கருத்துணர்வு என்னும் பொருண்மையில் பன்னாட்டு கருத்தரங்கம் மற்றும் நூல்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார். ஆரோவில் 2008 சாகித்ய அகாதமியுடன் இணைந்து வருங்கால கவிதையையும் கவிதையின் வருங்காலமும் குறித்த கருத்தரங்கம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார். 2009 மக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் என்னும் 10 நாள் பயிலரங்கினை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனமும் ஆரோவிலும் இணைந்து நடத்தப்பட்டது. 2010 தாகூர் 150 சாகித்ய அகாதமியுடன் சேர்ந்து கருத்தரங்கு ஒன்றினை நடத்தியிருக்கின்றார். அவர் செய்த சிறப்பு பணி என்று பார்க்கின்ற பொழுது சாகித்ய அகாதமி தமிழ் ஆலோசனை குழு உறுப்பினராகவும், ஆரோவில் கிராம செய்தி மடல் ஆசிரியராகவும், ஆரோவில் நிர்வாகியாக ஊழியர் நல நிர்வாக திட்டம் நிர்வாகியாகவும், சங்கம் குடியிருப்பு திட்டம் ஆரோவில் அறங்காவலராகவும், ஸ்ரீ அரபிந்தோ பன்னாட்டு கல்வி ஆய்வு மையம் ஆரோவில் பொறுப்பு உறுப்பினராகவும் இருந்திருக்கின்றார். மேலும் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட கீழ் திசை நாடுகளிலும் பலமுறை கவிதை வாசிப்பு நிகழ்வுகளில் பங்கேற்றார் மற்றும் இந்திய கலாச்சாரம் பற்றிய வகுப்புகளை சிறப்பு பேராசிரியராக இருந்து நடத்தியுள்ளார். 1995ஆம் ஆண்டு ஐநா சபை பொன்விழாவினை ஒட்டி ஆரோவிற்கு வழங்கப்பட்ட நட்பு பரிசினை பெற ஆரோவில் சார்பாளராக நியூயார்க்கு சென்றிருந்தார். 2003ஆம் ஆண்டு யுனெஸ்கோ பாரிஸில் ஆரோவில் சர்வதேச நகர வளர்ச்சி பற்றிய நிகழ்வில் தமிழ் கலாச்சார தொடர்பாளராகவும் பங்கு பெற்று இருந்திருக்கின்றார். நன்றி.